ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற லைக்கன் டச் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பேக்ரவுண்டு எப்படின்னு நான் சொல்கிற மாதிரி தான் பிளாக் கலர் உங்கள் வீடியோக்கு தகுந்த கலரில் வந்து கொடுங்க. ஸோ 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்து ஸோ லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்டர் கொடுங்க. அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு எந்த சைஸில் வச்சுக்கோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ராப்பிங் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க்கு போய்ட்டு ரவுண்டானக்கில் கொடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்டானக்கில் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃபர்தர் சென்ஸில் அது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு கொடுத்துப்போம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ எந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 கலர்ஸில் வந்து ஸோ அந்த டிம் லைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்களா அது வந்து ஒரு 7 கலர்ஸில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பண்ணலாம் நான் பிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோனா நீங்கள் அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் 8 கலர்ஸ் எந்த கலர் கொடுக்குமோ எத்தனை கலர் கொடுக்குமோ அத்தனை கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு கலராக கொடுத்துட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைக் போட்டு ஸோ அது வந்து ரெட்டு ப்ளூ பிங்க்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த கலர் தான் கொடுக்கணும் இல்லை எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். உண்மையாகும். ஸோ மறுபடியும் லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லவ்ன்றதை வந்து லவ்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து எல்லு மட்டும் தனியாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பெரிய லெட்டர்ஸாக பாண்ட்ஸ் வந்து அது ஒரு ஸ்டைல் பாண்ட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணி வச்சுப்போம். ஸோ கீழே ட்ராப் பண்ணுங்கள். இந்தமாரி இந்த பாண்ட்ஸில் வச்சுருக்கேன் நான். இது ஃபுல்லாக அந்த எல்லுன்றது வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வீடியோ ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்லுன்றது தனியாக தெரியும். ஸோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ ஓவி அதை டைப் பண்ணுவோம். ஓவி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது இந்த ஆர்டராக வச்சுப்போம். அதுக்கு தனி பாண்ட்ஸ் கொடுத்துப்போம். அதுவும் அதேமாரி வந்து வீடியோ லென்த்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ராக் பண்ணி பக்கம் வச்சுப்போம். அப்போ கொஞ்சம் லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக தெரியும். திரும்ப லைட் வீடியோ போங்க. ஸோ மீடியாவுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லவ் ஹார்ட் சிம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை வேணும்னா என் டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பிங் போய்ட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ கட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் மோட் வச்சுட்டிங்கன்னா ஸோ பிளாக்ன்றது ரிமூவபிள் ஆயிரும். ஸோ ரிமூவல் ஆகிடுச்சுன்னா வந்து எந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ அந்த எல்வின்றதும் ஓவின்றதும் எல்லும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். அதை ஸோ வீடியோக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு பாண்ட் ஸ்டைல் கொடுத்துப்போம். ஸோ நம்ம லேயருக்கு போய்ட்டு மறுபடியும் பார்த்தோம்னா லேயருக்கு போங்க. மீடியாவுக்கு போங்க. ஸோ மீடியாவுக்கு போய்ட்டு ஸோ அந்த மியூசிக் டிம்பிள்ஸ் அதோட லைன்ஸ் வர மியூசிக் லைன்ஸ் வரது கொடுப்போம் நம்ம. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸ்க்ராப்பிங் போய்ட்டு அது எந்த அளவுக்கு வருமோ அந்த பிளாக் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து லவ்க்கு இருந்தால் அது கீழே வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஸோ மேலே வைக்கணும் மேலே வச்சுப்பாங்க. இல்லைன்னா எந்த இடத்துல வச்சு காட்டுறோமோ அதில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் என்ற ரிமூவ் பண்ணால் பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் மோடில் கொடுத்திங்கன்னா அந்த பிளாக் என்ற ரிமூவ் ஆகிரும். ஸோ அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். பெருசு பண்ணி வச்சுப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ ரைம்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் வர மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து பார்டர் கட்டிப்போம். அதை அப்படியே வந்து ஃபுல்லாக வீடியோ ஒரு லென்த் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஸோ அப்போ தான் வந்து அந்த வீடியோஸ் பார்டரில் வந்து ஒயிட் அண்டில் தெரியும். ஸோ அடுத்த லேயருக்கு போய்ட்டு ஓவர்லேஷன் பண்ணினா கொஞ்சம் அந்த ட்ராப்ஸ் வர மாரி ஐகான்ஸ் இருக்குமா இருக்கும்.
ஸோ அது வந்து லைட்டாக பனித்துளி சீரல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அக்ட் பண்ணி ஃபுல்லாக வீடியோ வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக் கொடுத்துக்கிட்டு அப்புறம் மட்டும் லைன் போய்ட்டு திரும்ப ஓவர் லைன் போட்டுக்கினா ஸோ லிப் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ஜூம் பண்ணணும்னா இல்லை ஜூம் கம்மி பண்ணணுமா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுமாரி வீடியோக்கு லென்த்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்து ஸோ அது மாதிரி சாங் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ண சாங் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஈஸியாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.